இருக்கும். தண்ணி குடிக்கிறதுல என்ன இருக்கு ப்ரோ? அது எல்லாமே சொல்றது தானே அப்படின்னு. ஆனா இதில ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி. உடம்பு வந்து 8 மணி நேரம், 6 மணி நேரம், இல்ல 10 மணி நேரம் டீஹைட்ரேட் ஆயிருக்கு. நீங்க தண்ணியே குடிக்கல. அப்ப உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ட்ரெயின் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த நேரத்தில நம்ம இந்த உணவு குழாய் எல்லாமே வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கும். ஈசோஃபேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க காலங்காத்தால வந்து தண்ணி குடிக்கும்போது அப்படி ஆகும் இந்த இடம்லாம். ஏன் அப்படி ஆகுதுன்னா, சுருங்கி இருக்குது. எல்லாமே டீஹைட்ரேட் ஆகி. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது தண்ணி குடிக்கணும். வெந்நீ குடிக்கலாமா? பச்சை தண்ணி குடிக்கலாமா? உப்பு போட்டு, இந்த தேன் ஊத்தி, நான் ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளலாம் போல. ஐ அம் நாட் அன் ஆயுர்வேதா டாக்டர் ஆர் எம்பிபிஎஸ் டாக்டர். ஆனா கண்டிப்பா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தண்ணி குடிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. நான் என்னோட வாழ்க்கையில நான் ட்ரை பண்ண ஒரு அனுபவத்தில ஒரு விஷயம் சொல்றேன். நின்னுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும், சேர்ல உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும், குத்த வச்சுட்டு இந்தியன் டாய்லெட்ல போற மாதிரி குத்த வச்சுட்டு உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்னோட பாடியில என்னோட மோஷன் ஃப்ளோவே வந்து அன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரி.